பிள்ளைகள் குட் ஈவினிங். 2 பேர் தானே இன்னைக்கு? குட் ஈவினிங் சார். பரவாயில்ல, எல்லாரும் எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கிறாங்களா? வருவாங்க சார், இப்பதானே 9 o'clock வருவாங்க சார். எல்லாரும் வருவாங்க தானே? கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி தொடங்குவோமா அப்ப? ஓகே சார். ஓகே, இன்னைக்கு ஃபண்டமெண்டல் இங்கிலீஷ் தானா? ஓகே, ஷூர் ஷூர் ஷூர். பரவாயில்ல, எல்லாரும் எனர்ஜியா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கவரேஜ் எல்லாம் ஒழுங்கா கேக்குது தானே? டயலாக் சீன் போட்டிருக்கேன்டாப்பா. டயலாக்ல போய் எடுத்து சிம் எடுத்து போட்டிருக்கேன். அண்ட் தென் கட்சிக்கும் கம்ப்ளைண்ட் அனுப்பிட்டேன். இப்படி பிள்ளைகளாண்டே பாவம், அவங்க எதிர்பார்த்திருந்தவங்க நீங்க இப்படி சுதாப்பிட்டீங்க அப்படின்னு. அவங்களும் செக் பண்ணிட்டாங்களா. ஆனா 26க்கு பிறகு தான் எனக்கு ஃபுல் கிளியர் வேறுமென்னு சொன்னாங்க. சரி, நான் மேக்சிமம் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் கம்ப்ளைண்ட் லெட்டர் எல்லாம் அனுப்பி ஏற்பாடு பண்ணிட்டேன். சோ நீங்க யோசிக்காதீங்க, இன்னைக்கு ஃபன் பண்றோமே, இன்னைக்கு ஃபன் கிளாஸ் தான், டோன்ட் வரி. ஓகே ஓகே சார். சார் இது ஓகே, இப்போ நல்லா கிளியரா கேக்குது சார், எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்படிங்களா? அட கடவுளே, அவ நான் டயலாக் போட்டுருவோம்பா. முதல்ல நான் டயலாக் தான் வச்சிருந்தேன். நான் பொறையின் பிள்ளைகளை படிப்பிக்கும் போது கொஞ்சம் அவங்க குழம்பிட்டாங்க, அதான் பிரச்சனை. இதே வச்சுக்கோங்க சார், மாத்தாதீங்க சார். டயலாக் நல்ல கவரேஜ் சார். அப்படிங்களா? சரி, அப்ப நான் இனி உங்களுக்கு படிப்பிக்கும் போது டயலாக்லையும், ஃபாரின் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கும் போது கட்சிலையும் படிப்பேன். நோ இஷ்யூஸ். சரி, ஓகே சார். என்னோட குரலே ரிப்பீட்ல கேக்குதுடாப்பா. சரி, எங்கள்ட்ட 6 பேரா படிக்கிறாங்க எங்கள்ட்ட இப்ப. போன இருக்கிறாங்க. பிரியா காணையில 6 பேரான்னு கேட்டா 5 பேர் ஆயிடுச்சு. 19 மெம்பர்ஸ் சார் குரூப்ல. 90 மெம்பர்ஸா? என்னடாப்பா சொல்றீங்க? நான் ஒரு நாள் பார்த்தது இல்லையா அவ்வளவு பேரு. உண்மையா சார்? குரூப்ல பாக்கலையா? 19 மெம்பர்ஸ் இருக்காங்க. எங்க மகள் எல்லாமே ஒரு குரூப்பா இருக்கும். நான் அட்மின் இல்ல தானே, அதோட நான் நோண்டுறதும் வேலை இல்லை, என்னோட வேலை. சேருக்கு 19 மெம்பர்ஸ் இருந்தா 19,000 ரூபாய் இல்லையாண்டா ஏதோ தெரியும். அவர் பிரச்சனைன்னா விட்டுட்டு அது ரெக்கார்டிங் போகுது தானே சார், அதனால பெரும்பாலும் ஆட்கள் வாரதில்லை சார். ஓ அப்படி. இனிமேல் ரெக்கார்ட் என்ன கூடாது, கிளாஸ் பிள்ளைகளை கூப்பிடு. சரி, நம்ம லாஸ்டா எந்த கொஸ்டின்ல நிக்குது, நீங்க அதை சொல்லுங்க. தொடங்க வந்தாங்க சார் 16 ஃபுல்லா முடிஞ்சிட்டு சார். பிக்னிக் எல்லாம் சொல்லிட்டீங்க. அப்போ ஓகே, 16ன்னா 17ல இருந்து வரும். உங்களுக்கு தெரியுதா ஸ்கிரீன் எல்லாம் பக்காவா? ஜூம் பண்ணவா? எஸ் சார். உங்களோட எல்லார்டையும் யூடியூப் இருக்கு தானே? ஓகே, அப்ப நான் வாங்கம்மா 17வது கொஸ்டின்ல இருந்து. Why don't we go out to the playground? What's the meaning? Why don't we go out to the playground? அப்படின்னா என்ன? நாம் ஏன் விளையாட்டு மைதானத்திற்கு செல்லக்கூடாது? நாங்க ஏன் விளையாட்டு மைதானத்துக்கு போக கூடாது? என்னோட ஆன்சரை நீங்க பார்க்க வேணாம், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. Why don't we go out to the playground? யாராவது தொடங்க, என்ன நீங்களே தொடங்க. ஒன்று வருவோம். வேற போவேனா? போனா தானே ஆரம்பிப்பாங்க. போனா உங்களையும் தொடங்குங்க. வெயிட் சார், ஐ அம் திங்கிங். திங்க் பண்ணுங்க. அடுத்த பிள்ளை, இன்னொரு பிள்ளை இருக்குமே, கவரேஜ் இல்லைன்னு வாங்க, அந்த பிள்ளைங்க கூப்பிடுங்க. இருக்கா சார், சொல்லவா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. I don't come because I'm talking to my boyfriend. ஆமா. ஓகே enough. ஓகே, சொன்னதால சொல்றேன் சார். அது பிரச்சனை we are adults, so don't worry about that. சரியா? சார், ஆனா எனக்கு பயமா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை சார்.
இல்ல இதுல இது என்னடாப்பா இது? சரி வேண்டாம் விடப்பா நீ அதை விடு. ஓகே, நோ வரிஸ். சரி, who is next? Who is next? Why don't we go out to the playground? இதுல நிறைய பேர் இருக்கிறீங்க, நானா கூப்பிட வேணாம்னு பாக்குறேன். நீங்களா சொல்லுங்க. என்ன நான் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல. நீங்களா சொல்லுங்க, நம்ம கத்துக்குவோம். புள்ளையா சரியா கத்துக்குவோம். அந்த பிள்ளைய ஆன்சர் சரி. வேற ஆக்கள். I need more innovative answer. நீங்க ஒரு brilliant student, so I need more innovative answer. I checked your thinking ability. எவ்வளவு தூரம் நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்றதான் மேட்டர். If you have a innovation knowledge, if you have a acquired knowledge of this kind of section, then you will earn more money. So உங்களோட ஐடியாவுக்கு தான் காசு. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. Anyone? Because we have to prepare for the term exam. Okay, very good. Because we have to prepare for the term exam. Okay. பயங்கர படிப்பாளி போல இருக்கு. ஓகே, வேற I need more. Who is next? பிரியா ஆன்சரா இது? No sir, Banu. பானு ஆன்சர். ஓகே, வெரி குட் பானு. பிரியான்னு சொல்லி மேல ஸ்கிரீன்ல காட்டிச்சு, அதான் கேக்குறேன். பிரியா உங்க சைலண்டா இருக்கிறீங்க, வை? பிரியா, சோபி அப்படி எல்லாம் இருக்குல்ல பிள்ளைங்க, பேரு ஞாபகம் வரையில. சரி, சொல்லுங்க. Yeah, shall we go to see the players? Oh, shall we go to see a players? Why? என் பிளேயர்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க? பிளேயர்ஸ் விளையாடுறாங்களா? I'm thinking like that, sir. Okay, very good. No issues. Okay. Anyone know the answer, please? Sir, no, we can't. We have school homeworks. Okay, very good. No, we can't. We have a homework. Okay. But this answer similar to that girl அவங்க prepare for the term exam. So கொஞ்சம் innovative. வேற யாரையும் பண்ணி பாருங்க, உங்களால முடியும். I know that you have a talented person, so ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆள் ஒரு ஆன்சர் தான் சொல்லணும் இல்ல, ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேறு இப்படி ஒரு ஆள் வந்து கேக்குறா, why don't we go out to the playground? சிச்சுவேஷன் புரியுதா? நீங்க வீட்டை ஃப்ரீயா இருக்கிறீங்களோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட் வராரு வந்துட்டு கேக்குறாரு, why don't we go out to the playground? நீங்க என்ன சொல்லுவீங்க? What is your answer? What is your stand? சரி, அப்ப நான் ஒரு ஆன்சர் இருக்கேன், தட்ஸ் அ குட் ஐடியா அப்படின்னு. இப்ப என்னட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்கறான்டா, நான் வந்து எனக்கு விளையாட போக ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் டைம் ஐ டாக் அபவுட் திஸ் கைண்ட் ஆஃப் ஆன்சர். தட்ஸ் அ குட் ஐடியா. புரியுதா? ஓகே, 18th கொஸ்டினுக்கு போவாம். Can I borrow this dress from you? What's the meaning of borrow? borrowண்டா கடன் வாங்குதல் சார். எவ்வளவுங்கிற ஃபுல் ஆன்சர் சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளவா அல்லது வாங்கிக் கொள்ளவா? நான் கடன் வாங்கலாம். ஓகே, நான் கேட்கிறேன் இந்த ஒரு ரெஸ்ஸர் வந்து நான் அவனுடைய இருந்து கடன் வாங்கலாமா? ஓகே, வெரி குட். அவ சொல்லுங்க, அவன் கேன் ஐ பரோ திஸ் ரேஸ் ஃப்ரம் யூ? நான் அவங்ககிட்ட இருந்து இந்த ரேஸை கடன் வாங்கலாமா? ஆனா இதுக்கு நல்ல ஆன்சர், நிறைய ஆன்சர் சொல்லலாம். கொஞ்சம் இன்னோவேட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா நிறைய சொல்லலாமா? ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ். வேர் இஸ் பானு? No, I can't give this dress. No, I can't. Because this is very sentimental dress for me. Very good. I need this kind of answer. Because it is sentimental from me. Lady, it's me. என்னடா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து தனக்கு யாரோ பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ யாரோ தந்திருக்காங்க, இல்லாட்டி எங்கட அம்மாவோ அப்பாவோ யாரோ தந்திருக்காங்க, அதனால இந்த ரேஸ் எனக்கு ரொம்ப முக்கியம், இதை வந்து நான் அவனுக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல வராங்க. அது மாதிரி யாராவது வேற யாராவது? Can I borrow this dress from you? உங்கள்கிட்ட இருந்து இந்த ரேஸை வாங்கி கொள்ளலாமா? அப்படி இங்க கொஞ்ச நாளா வந்து இனோவேஷன் திங்கர்ஸ் எல்லாம் இருந்தீங்களே, எங்கடா வாங்கடா.
கம் ஆன். பிள்ளைகள். Sorry, I want to give it to my sister. ஓகே. நோ ப்ராப்ளம். ஓகே. வேற. நல்லா இருக்கா? எல்லா டான்ஸரும் நல்லா இருக்கு. பட் நானே ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஃபீல் பண்ற மாதிரி ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியும். ஐ நோ தட். ஏன்னா ஐ நோ யுவர் அபிலிட்டி. ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். Sir, Because is this dress will match for you? பாடன் கேட்கல எனக்கு. Is this dress will match for you? ஓகே, தேங்க்யூ. ஓகே, வெரி குட். வேற. Sir, ம் okay, I will give this, but you should pay for this dress. Sorry, ma. I don't have money. I am very poor. You give this race, then I don't have money. What should I do? நான் என்ன செய்யணும்? Then Sir, we will I can't do give this like this. I will give you, but that your Sir. boyfriend gifted one dress. I need that Sir. dress. Can you give me? ஓ இல்ல நீ சொன்னதுல பாதி எனக்கு வட்டிட்டு திருப்பி again திருப்பி ப்ளீஸ் சாரி ரிப்பீட் பண்ணு. Then shall we do like this? I will give this for you, but can you give that your boyfriend gifted dress? I like that dress. Can you give for me? Oh yes, I can, but I don't have a boyfriend. I have a girlfriend. I don't have boyfriend, so my boyfriend. It's not issue. It's not. It's not a okay. It's not a issue ன்னு சொல்ல வேண்டாம். It is not a big deal ன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? It is not a big deal ன்னு சொல்லுவோம். அப்போ கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். முழங்குதா? It is not a big deal. Okay, sir. அப்ப இனி அந்த பிரேசஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணி வச்சுக்கோ. ஓகே. வேற யாரோ உள்ள சேர்ஸ் வரண்டது. ப்ளீஸ். நானா சார்? சொல்லுமா. I can't give this cloth because it bought my sister. ஓ சென்டிமெண்டலா அட்டாச் பண்ணிட்டார். ஓகே, தேங்க்யூ. சாரி. நான் கேட்கல. ஓகே, வெரி குட். வேற. இது என்னோட பர்த்டேக்கு எங்க அம்மா தந்தது. அப்படி ஏதாவது அப்படின்னு யோசிக்கலாம். வேற. எனிவன் நானும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காதீங்க. அப்பதான் கொஞ்சம் நானும் இங்கிலீஷ்ல ஜாலியா. ஓகே, என்ன Sir. சொல்லுமா. Yeah, sure. I will give this for you, but I took this dress from a garbage. காபேஜ்ல இருந்துருத்தியா? அது என்ன தர போறேன். ஓகே, வெரி குட், வெரி நைஸ். கேட்க மாட்டாங்க. ஓ அப்படி என்னதான் கேட்க மாட்டாங்களா? பரவாயில்ல, நீங்க ஜாழ்ப்பாணத்துல வந்து கேட்டு பாருங்க, இல்லன்னு கேட்பாங்க. சரி, அப்படி என்ன சொல்லல. lot of poor peoples in our society, so that's why those peoples are asking those kind of race. இதுல யாராவது ரோட்டரி கிளப் அந்த மாதிரியான சர்வீஸ் கிளப்ல இருக்கிறீங்களா? சார் இல்ல, நீங்க யாராவது சர்வீஸ் கிளப் ரோட்டரி கிளப்ல இருக்கிறீங்களா? It means, sir? It means service and தர்மம் பண்றது. தர்மம். ஐ மீன் இந்த சேவை செய்யறது. சேவைன்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கூடத்துல எல்லாம் இல்லையா அது? நோ, யூ டோன்ட் திஸ் கைண்ட் ஆஃப் டேர்ம். பள்ளிக்கூடத்துல இருக்கான்னு நான் பண்றேன். அப்படியா? In our school, we have an association. ஓ அப்படி. ஓகே, வெரி குட். ஆனா பட் எனக்கு இந்த டயலாக் போட்ட பிறகுதான் கொஞ்சம் பாதி வெட்டுற மாதிரியே ஃபீல் ஆகுது. சொல்லுங்க சார். உங்களுக்கு கேட்கலையாமா? ஹலோ
இப்போ ஹலோ கேக்குது சார். அதான்டாப்பா எனக்கு டயலாக் போட்ட தான் வெட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஓகேயா கேக்குதா? எஸ் சார். Okay. How much did you buy this bag? 19th question. How much did you buy this bag? What's the meaning? இந்த பேக்கை எவ்வளவுக்கு வாங்கினாய்? எவ்வளவுக்கு வாங்கினாய்? சரி சொல்லு பாப்போம். How much did you buy this bag? I did not buy this bag. My boyfriend was gifted to my birthday. My boyfriend gave this. Very good. Okay. Where? Hello? Sorry, I can't tell. Sorry, I can't I tell. can't tell because you why? buy this one bag. Because you buy? What did you do? Because you buy? You will buy this kind of bag. You will buy this kind of bag. Okay. Okay, I go and select that kind of bag and then buy. Okay. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் ஆன்சர் யாரோ சொன்னாங்க ஐ டிட் பை என்ன. ஐ டிட் பை என்ன சரி, ஆனா பட் ஐ போட்னு சொல்லியிருக்கலாமே. ஐ போட் திஸ் பேக். புரியுது? யார் அந்த ஐ டிட் பை சொன்னது? இதுக்கு முதல்ல ஒரு ஆன்சர் தர்ஷாயினி. ஓகே தர்ஷாயினி, நீ சொன்னது சரி. ஐ டிட் பை சொன்னாலும் சரி, ஏன்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனா ஐ டிட் பைக்கு பதிலா ஐ போட்னு சொல்லிருக்கலாமே. பை இன் பாஸ்ட் டென்ஸ் போட் தானே. ஐ போட் திஸ் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிருக்கலாமே. திஸ் கைண்ட் ஆஃப் பிரைஸ் அப்படி ஏதாவது ஒரு பிரைஸ் போட்டு சொல்லிருக்கலாமே. ட்ரை பண்ண அப்படி, ஏன்னா திருத்திக்கிறது தானே நம்மள. ஓகே ஓகே ஓகே. அடுத்து யாராவது வேற யாராவது? ஹவு மச் டிட் யூ பை திஸ் பேக்? வேற யாராவது? அர்த்தம் இல்லையா? பிள்ளைகள் இருக்கிறீங்களா? My friend gave it to me and I think it's so expensive. Oh, it's so expensive. Sorry. I don't have a lot of money and then I need a inexpensive bag also. It is enough for me. I think so. It is enough for me. But I will try. In future, I will buy those kind of bag. Okay. வேற யாராவது? இது எனக்கு பர்த்டே கிஃப்டா கிடைச்சது. அப்ப சோ இது ரொம்ப பெருமதியானது. நான் நினைக்கிறேன் இப்படி இந்த விலையில இருக்கும். அப்படி என்ன மாதிரி யாராவது திங்க் பண்ணிடலாம். ஏன்னா ஒன் வேர்ட்ல வேண்டாம் ஆன்சர். கொஞ்சம் 2-3 வரியில சொன்னா நல்லா இருக்கும். பாருங்க யாராவது. நான் சொன்னது என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது பர்த்டே கண்டு. ஓ, அது நீங்க முதல்ல சொன்னீங்க. ஐ நோ தட். ஏன்னா நீங்க சொன்னதுக்கு பிறகு நான் அதை அப்ரிஷியேட் பண்ணா, அதுக்கு பிறகு நம்ம வேற யாராவது. ஏன்னா நீங்க ஒரு வசனத்துல முடிச்சிட்டீங்க தானே. நான் கேக்குறேன் என்ன 2-3 வசனத்துல போனா ஓகே இருக்கு. மை பாய் ஃப்ரெண்ட் கேவ் திஸ் சொல்லி முதல்ல ஆன்சர் நீங்க சொன்னீங்க. வேற யாராவது இல்லையா? ஓகே. நான் போட்டேன் என்னன்னா ஐ காட் இட் ஆன் சேல் ஃபார் $40 அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த டயலாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வேற ஏதாவது இனோவேட்டிவான ஐடியாஸ் இருந்தா ஓகே பாருங்க. சரி, 20வது கொஸ்டின் பாருங்க. Does your house have a swimming pool? What's the meaning? உங்களோட வீட்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கா? ஓகே, உங்க வீட்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கா? இருக்காமா? நோ. Does your no. சரி ஓகே, அவன் விட்ட நோவா. வேற ஆக்டிவிட்டி இருக்கா? எனிவன்? Does your house have a swimming pool? No, I haven't because I am not rich like that. ஓ அப்படி. Don't worry. Yes. In future you have a rich life, then
You will build. Okay, I wish ya. Don't worry. Okay, anyone? No, sir, I don't like swimming pools Why? because if in my house I have a swimming pool, I have to clean that. I don't like cleaning. Oh, you don't like cleaning. I think வேண்டாம். Yes, so lazy person. I'm I so think you read my mind. lazy. Okay. No issue. Just kidding. நான் Okay. விடுங்கப்பா. என் வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. ஓகே 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 வேற ஏதாவது இனோவேட்டிவா I'm just building the swimming pool. Pardon, please. Can you repeat again, please? எனக்கு கேட்கல. I'm just building the swimming pool. Oh, very good. I am just building the swimming pool. Okay, very good. நல்லா இருக்கு. நீங்க இப்ப அங்காட்டி கொண்டு Sir, yeah, I have in my imaginary house. இமேஜினேஷன் ஹவுஸா இல்ல இமேஜினரி ஹவுஸா? Imaginary house. அப்படி சொல்லுங்க. யாரோ சார்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. Who is that? யாரை என்ன கூப்பிட்டீங்களா சார்? ஓகே, 21st question பாருங்க. Can you open the door for me? What's the meaning? Can you open the door for me? What's the meaning? இந்த பாட்டு எனக்கு திருப்பி போட முடியுமான்ற மாதிரி கேக்குது. நல்ல வாய்ஸ். ஓகே, இந்த கதவை எனக்கு திறக்க முடியுமா? Can you open the door for me? திறக்க முடியுமா? No, I can't. If you want, Why? You will open the door. Oh, you will go and open the door. Okay, very good. இல்ல இது வந்து in my physical classலயும் எல்லாரும் என்ன சொல்றது, you have a hand, 2 cans and go and open the door அப்படின்னு என் பிள்ளைங்க என்ன பார்த்து ரெகுலராகவே கேட்கறது. இது எனக்கு புதுசு இல்லை. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. ஓகே, வேற யாராவது? Sure, I can open the door. ஓகே, இது சரியா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, வேற Why are you asking from me? Ask from others. மஜான், என்னடா நீ கேட்கறது எனக்கு நல்லா தான் இருக்குது, பட் எனக்கு காது கேக்குது இல்ல, சிக்னல் வெட்டி வருது. ப்ளீஸ் திருப்பி சொல்லு. Why are you asking from me? Please ask from others. I can't do. இப்ப நீ இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, இஃப் யூ ஆஸ்க், என்னட்ட கேட்டு இருந்தா, என்னட்ட தான் கேட்டீங்கன்னு சொன்னா, இஃப் யூ ஆஸ்க்னா என்ன, என்னட்ட கேட்டு இருந்தால், ஐ வுட் எக்ஸ்பெக்ட் அண்ட் தென் ஐ கோ அண்ட் ஓபன் த டோர் அப்படின்னு சொல்லலாம். இது அப்படி சொன்னா நல்லா இருந்தா அதான் நீ சொல்லுவாரு. நீ என்னட்ட கேட்டு இருந்தா நான் உன்னை மதிக்கிறேன், நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. No sir, ஏன் என்கிட்ட கேக்குற, வேற யார்கிட்டயாவது கேளுன்னு சொல்றேன். அப்படி சொல்லுவாரியா? சரியா, சாரி, என்ன you are near for me, so that's why I asked. நீ என்ன பக்கத்துல இருக்கிற, அதனால நான் உன்கிட்ட கேட்டேன். விளங்குதா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. வேற can you open the door for me? ஒருத்தனை ஓபன் பண்ண மாட்டாங்க. ஓகே, பரவாயில்ல. நான் அதுல ஆன்சர் கொடுத்துறேன் பாருங்க. ஷூர், ஐ வில் டூ இட் ரைட் அவே. அன்னைக்கு ரைட் அவே என்ன? இப்பவே உடனடியாக இல்லாட்டி இப்பவே. ஓகே, வெரி குட். Do you know plenty of words? Okay, very good. Okay, have you turned off the TV jet? What's the meaning? Have you turned off the TV jet? நீங்க இப்போ டிவியை ஆஃப் பண்ணீங்களா? வெரி குட். நீங்க இப்ப டிவியை ஆஃப் பண்ணீங்களா? இப்ப சொல்லுங்க பாப்போம்.
சொல்லுங்க. நீங்க இப்ப டிவி ஆஃப் பண்ணீங்களா? ஹாவ் யூ டர்ன் ஆஃப் த டிவி ஜெட்? ஜெட்னா உப்பவையா உப்ப அப்படின்ற மாதிரி மீனிங் வருமா? ஜெட்னா இன்னும் தான் ஒரிஜினலி மீனிங். ஆனா இந்த சென்டென்ஸ்ல வந்து நீங்க இப்ப டிவியை ஆஃப் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி மீனிங். சரியா? தனியா ஜெட்டன் எடுத்தீங்கன்னா இன்னும் மீனிங்க நோட் பண்ணி வைங்க. ஜெட்னா இன்னும் மீனிங். ஆனா இந்த சென்டென்ஸ்ல நீங்க இப்ப டிவி ஆஃப் பண்ணீங்களான்னு வரும். No, I didn't turn off the TV. I think someone turned off the TV. Oh, okay, thank you. Very good. நல்லா இருந்தது. Okay. வேற No, யாரும் எப்படி யார்? sir, no, I see cricket live, so then turn off. தென் நோ. அப்ப நான் கேக்குறேன்னா நீங்க டிவி ஆஃப் பண்ணாம நான் கேட்க மாட்டேன் இந்த கேள்வின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே? உங்களோட வீட்டை யாராவது டிவி ஆஃப் பண்ணா தானே நாங்க வந்து கேட்போம் நீங்க இப்ப டிவி ஆஃப் பண்ணீங்களாண்டு. இல்லையா? அப்படி இல்லையா? Can you understand this question? Did you Yes, sir. understand this? Did you Yes, understand this sir. question then? Okay. அப்ப வேற ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். வேற? No, I didn't off the TV. I'm still watching the TV. அப்படியா? சரியா? ஓகேயா? வேற. ஏன்னா இந்த கேள்வியின் மீனிங் என்னன்னா நீங்க இப்ப டிவி ஆஃப் பண்ணீங்களா அப்படின்னா இப்ப யாரோ வந்து இந்த டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. சரியா? இப்ப ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த டிவி சுட்டு கொண்டு இருக்குது. அப்ப நான் வந்து கேக்குறேன் நீங்க இப்ப டிவி ஆஃப் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறேன். அப்படி என்ன சொன்னா என்ன டிவி ஆஃப் பண்ணா இப்பதான் ஆஃப் பண்ணா இல்ல அப்படித்தான் விட பெறணும். இல்லையா? கேள்வி விளங்குதா பிள்ளைகளே? Yes, Sir, sir. எட்டண்டா நீங்கள் இன்னும் டிவியை நிப்பாட்டவில்லையாண்டு வராதா? இப்ப பாருங்க, have you turn off the TV dead? விளங்குதா? நீங்க டேர்ன் ஆஃப் த இப்ப யாராவது டிவி ஆஃப் பண்ணீங்களா அப்படின்னு தான் வரும். நீங்க என்ன டிவி ஆஃப் பண்ணலையான்னு வராது. விளங்குதா? எட்டண்டா இன்னும் தானே சார். ஓகே, அதனால நாங்க நீங்கள் இன்னும் டிவியை நிப்பாட்டவில்லையான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஜெட்டண்டா இன்னும் தான் நீங்க சொல்றது சரி. ஜெட்டண்டா இன்னும் தான். ஆனா இந்த சென்டென்ஸ்ல நீங்க ஜெட்டை வச்சுக்கொண்டு மீனிங் பார்க்க இயலாது. இந்த சென்டென்ஸ்ல புரியுதா? இந்த சென்டென்ஸ்ல நீங்க நேரடியா கூகுள் டிரான்ஸ்லேட் உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேக்குறீங்க வைங்களேன். உங்களுக்கு எத்தனை வயசுன்னு எப்படி கேட்பீங்க? ஓகே, how old are you ன்னு கேட்பீங்க. அப்ப வயசுக்கு இங்கிலீஷ் என்ன? ஏஜ் தானே. ஓல்டா? ஓல்டுன்னா அப்ப பழசுன்னு தானே சொல்லுவோம். ஏஜ் தானே நாங்க நார்மலா எடுப்போம். ஏஜ் சார். சாரி சார். ஓகே, அப்ப ஏஜ் என்ன எடுத்தா அப்ப என்ன எத்தனை வயசுக்கு ஓல்ட் ஆயுன்னு கேக்குறாங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல அப்படித்தானே டேர்ம்ஸ். விளங்குதா? அது மாதிரிதான் சில இடத்துல நாம ஜெட் என்ன இன்னும் எடுப்போம், சில இடத்துல மீனிங் எடுப்போம், சில இடத்துல மீனிங் எடுக்காம அப்படியே போய்கொண்டே இருப்போம். இந்த இடத்துல அதுக்கு மீனிங் எடுக்கல. அப்படிதான். விளங்குதாமா? நோ இஷ்யூஸ். இதெல்லாம் போக கத்துக்கிறதா. ஏன்னா பிள்ளைகள் நீங்க ஓகேன்னு சொன்னா ஏன்னா உங்களுக்கு ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீடிங் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விளங்குதா? ரீடிங் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இது வரைக்கும் மேரேஜ் ரூம்ல ரீடிங் வச்சிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தா நான் உங்களுக்கு ஒரு ஏ லெவலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஐஎல்ஸ் ரீடிங் மாதிரி உங்களுக்கு தரலாம். ஆனா நிறைய பேர் வந்தா என்னோட ஏழுமா இல்லையான்னு தெரியாது. ஆனா இப்ப வந்து நீங்க ஒரு 8 பேர் 9 பேர் தானே இருக்கிறீங்க. தட் டைம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஓமெண்டா தாரன் இன்றைய கவரேஜ் கிளியரா இருக்கு. நான் உங்களுக்கு டென்ஸ் படிப்பேன் நினைச்சு வந்தேன். ஆனா நீங்க உடனே கேட்டீங்க ஃபண்டமெண்டல். சரி, ஓகே, பரவாயில்ல. ஃப்ரைடே நான் உங்களுக்கு டென்ஸ் தரும்போது நீங்க சொல்லுங்க ரீடிங் ஓகே இருக்குமென்னா நான் தாரேன். அது சரிங்களா? ஓகே, சரி. அடுத்த கேள்வி பாப்போம். Do you watch the rugby match? What's the meaning? Do you watch the rugby match? நீங்க ரக்பி மேட்ச் பாப்பீங்களா? அப்ப சொல்லுங்க. Do you watch the rugby match? Take your own time. I don't like that match. Okay, very good. I don't like that match. வேற? எங்க புவனா சொல்லுவாங்களே இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். புவனா அவங்க வெயிட் பண்ணுங்க. I am waiting. I am literally waiting for you. சொல்லுங்க.
நீங்க தாராளமா டைம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றா fluency மீன்ஸ் நாட் அ ஸ்பீட். யூ டோன்ட் கெட் அ ஸ்ட்ரக். முழங்குதா? நீங்க ஸ்ட்ரக் இல்லாம உங்களோட திங்கிங் அபிலிட்டியை எடுங்க. சார் வாண்ட் மீன் வாண்ட் அப்படின்னு சொன்னா வில் நாட் ஆரம்பம் அந்த கேள்வி கேட்டது. Who is that? That's I mean. Want என்னமா will not. ஓகே போட்டு விட்டேன் பாருங்கள் வந்து விட்ட தாண்டி. என்ன 9 பேர்ல இருந்து 7 பேரா மாறிட்டாங்க. யாரோ 2 பேர் போய்விட்டாங்க. பரவாயில்லையா? Priya, can you understand this session? Sir, I won't see that match only. Very good. I won't see that match. Okay, நான் பார்க்க மாட்டேன். Okay. No, I didn't. I prefer cricket match than the rugby. Okay. Okay, very good. No, I'm not Very interested in it. Okay, I'm not interested. Where? நீங்க யாராவது ரக்பி மேட்ச் பார்த்திருக்கீங்களா இது வரைக்கும்? Yes, sir, but that is not interesting. Okay. அப்ப பிடிக்கும். Do you watch the cricket match? Sir? Do you watch the cricket match? No, sir. Cricket. No, sir. அப்ப என்ன ரக்பி I more like ரக்பி இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்க. என்னண்டு கேட்கல பாடன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் சார். என்னது கிரிக்கெட்டா? Yeah, sir. Okay, which player do you like? Which player do you like? திருப்பி சொல்லுங்க சார். Which player? எந்த பிளேயரை உங்களுக்கு பிடிக்கும்? Which player do you like? All players Nowadays, are better, everyone sir. like Matisha Pratiranan. Sir, I am a you are recent girls crush. cricket. No, sir, I don't like him. Sir, You bowler don't like Matisha him. Okay, very good. I will like that. சார் நான் வந்து கிரிக்கெட்ல எங்களோட மன்னார் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கேப்டன் சார். அதனால எனக்கு கிரிக்கெட் வந்து ரொம்ப மன்னார் பிடிக்கும். கேப்டன். அவன் கேர்ள் women டீமை தான் பிடிக்கும். women டீம்னா அத்தை பத்துவா பிடிக்கும். ஜூன் அத்தை பத்து. ஓகே. Who is that, sir? ரீசன்ட் டைம்ல கூட ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர் நினைக்கிறேன். I think so. women cricket captain I think. I didn't know, but இன்றைய காலையில ஏதோ நியூஸ்ல சொன்னாங்க அத்தை பத்து 103 அடிச்சிட்டாங்க. நேஷனல் டீம் சார். அப்படிங்களா? வெரி சீக்கிரமா நான் அவங்களோட ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து வைக்கணும் இல்லையா? one day you will become a celebrity, so that time you don't know who is he அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. so one day you will well known person மாறிடுவீங்க தானே. அதனால அந்த செல்ஃபி ஒன்று எடுத்து வச்சு எனக்கு யூஸ் ஆகும் இல்லையா? காட்டிக்கலாம். யாரு இது? தேங்க்யூ. தாஜாயினியா? யார் இது? தர்ஷாயினியா? யார் அது? அப்ப தர்ஷாயினியோட நான் மன்னார்லாம் ஓகே மன்னார்ல வந்து நான் ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்கிறேன்னு நான் வரேன். வெரி சூன் வந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுப்போம். Sir, do you like rugby? Yes, Manjan. Sorry, Machan வருது. Yes. It's not problem, sir. என்னண்டு? It's not a problem, sir. It is not a problem. Words, sir, for friendship. Girls. Okay. Yes. But என்ன சொல்லுவாம்? நீ பாதி நேரம் கதைக்கும் போது நீ நல்லா இங்கிலீஷ் கேட்கிறேன், பட் உன்னோட கவரேஜ் வந்து கிராக் ஆகி வர்றதுனால எனக்கு நீ சொல்றது I can't understand thoroughly. புரியுதா? பட் இட் இஸ் இனஃப். பரவாயில்ல. இன்னும் 2 நாள் தான் இந்த இஷ்யூஸ். எனக்கு நாளைக்கு நல்ல கவரேஜ் வந்துடும் நான் நம்புறேன். ஐ திங்க் ஸோ.
I believe that. After that, we will talk efficiently and continuously in English. Sir, we will pray for the internet connection, sir. Pray for the internet connection, sir. ஓகே, நீங்க என்னோட இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு ப்ரே பண்ணுங்க, சரியா? If you pray that I will continue your class more attractively, more efficiency I will give, சரியா? Don't worry about that. Okay. At the next we have to move the another question. Do you know the spring break அப்படின்னா என்ன? Spring break அப்படின்னா என்ன? What's the meaning? வசந்த கால இடைவெளி எப்படி இருந்தது? உங்களுடைய வசந்த கால பிரேக் எப்படி இருந்துச்சு? அது how was your spring break னால உங்களோட வசந்த கால இடைவெளி எப்படி இருந்தது? நாங்க என்னன்னா what's the meaning of spring break? ஓகே, வசந்த கால இடைவெளி. ஓகே, சரி, how was your spring break? எப்படி இருந்தது? My boyfriend and I spent that spring time, so I can't forget it. Oh, you don't forget it. I know, man. I read your mind. I am always read your mind. Okay, it is enough. Why the Okay, sir. மச்சான் ஸ்டொமக் பர்மிங்க எப்படி சொல்றது? Okay. I am pure single. Sir, I'm not committed, sir. Okay. But Don't worry. It is not a big deal, man. நான் வந்து யோசிச்சு Okay. சொல்றேன் sir. Excuse me. Then how you think like this? How? How you think like this? She told that she don't have a boyfriend, no, sir. Then how she think like that? Because I'm not her committed, friends sir. have நீங்க அன்னைக்கு சொன்ன ஒரே ஒரு காரணத்தால சார் நான் ஃபன்னா போட்டுன்றதுக்காண்டி இது இப்படி நான் சென்டென்ஸ் மேக் பண்ணி இல்ல it is not a big deal, மச்சான். No worries. நான் சும்மா ஒரு சின்ன ஒரு நானும் ஃபன்னா காய்ச்சா தானே மச்சான் கிளாஸ் மூவ் ஆகும். So don't worry about that. அதனாலதான் சார் நான் சும்மா ஃபன்னுக்காக இதெல்லாம் எடுத்தது, அதுக்காக நான் கமிட்டட்னு நினைச்சிடாதீங்க சார். ஓகே, இது அதுல என்ன இருக்கு? அது நோ வரிஸ். உங்களுக்கு சங்க காலம் படிப்பிக்கிறான்னு வைங்களேன். நான் சங்க காலம் படிப்பிச்சா சங்க காலத்துல வந்து நிறைய அடல்ட் ஸ்டோரிஸ் வரும். யூ நோ தட். எப்படி சொல்றது? அந்த காலத்துல வந்து பசல நோய் இருந்துச்சு. பசல நோய், டு யூ நோ த பசல நோய்? பசல நோய் என்ன? பசல நோய் என்ன? தலைவன் வந்து ஊரை விட்டு போயிடுவாங்க. அப்ப தலைவன் நினைச்சு அவ ஃபீல் பண்ணுவா. அவ ஃபீல் பண்ணும்போது கை மெலிஞ்சு போகும், உடல் மெலிஞ்சு போகும் எல்லாம் சொல்லுவாங்க தானே. அப்படி அந்த கதை அந்த இடத்துல இல்லைன்னா A level பிள்ளைகளுக்கு போர் அடிக்கும். இப்ப இந்த கிளாஸ்லயும் ஒரு பாய் ஃப்ரெண்டோ இல்லாட்டி அந்த மாதிரியான கொஸ்டின்ஸோ அப்படி ஒரு நாம ஜோக் அடிக்கக்கூடிய மாதிரியான ஃபன் எலிமெண்ட் இல்லைன்னா கிளாஸ் வந்து கண்டினியூஸா கொண்டு போயிடலாது, ஒரு எஃபிஷியன்ஸா. விளங்குதா? ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். நமக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாவா நமக்கு இப்படியான திங் வரும். நம்ம ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கூட நமக்கு இந்த மாதிரியான திங்கிங் அபிலிட்டி வரும். பிகாஸ் அவள் வந்து நம்மள்ட்ட தானே சொல்ல போறாள். விளங்குதா? அதனால நோ வரிஸ். ஓகே சார். ஓகே. ஆமா, புவனா இதுக்கு பதில் சொன்னவளா? No, sir. அப்ப சொல்லுமா, நீ சொல்லு. But we need innovative answer. Sir, I don't like that because my bestie didn't come with me. Oh, why? உங்களோட பெஸ்டி ஏன் வரவில்லை? Because she is not well. Because she have a fever. Oh, she have a fever. I am also have a fever. Seriously, I am also have a fever. But my friends are worried about previous class. So that's why I come this class. It is true. எனக்கு உண்மைக்குமே ஃபீவர். ஆனா பட் நான் என்ன சொல்றேன்னா சொல்லுங்க.
it was awesome because I saw beautiful sceneries at that time. Wow, it is nice. நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இது நல்ல ஒரு ஆன்சர். நல்லா இருந்ததா? வெரி குட். பிள்ளைகள் உண்மையா எனக்கு இன்னைக்கு மெயின் காஜல் தெரியுமா? கடுங்காஜல் இயலாது. என்னன்னா பிள்ளைகள் நீங்க அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ் ஒரி பண்ணீங்க இல்லையா? நான் வந்து சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சான்னு கேட்டேன். நீங்க எல்லாரும் சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு சொன்னீங்க தானே? அப்ப நான் கீத்ரா ஆன்சரு கால் பண்ணேன். சார் இப்படி நெட்வொர்க் இஷ்யூவா போயிட்டு அப்படின்னு. ஆனா சார் ஆன்சர் பண்ணல. அப்ப பிசிக்கலா நேரில் நான் மீட் பண்ணும்போது சார்கிட்ட சொன்னேன் இப்படி நெட்வொர்க் இஷ்யூ ஆயிட்டு. அப்ப சார் சொன்னாரு அது ஒன்றும் செய்யல, நெட்வொர்க் இஷ்யூவான என்ன சார் செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டுட்டாரு. ஆனா பட் நீங்க ஒரி பண்ணும்போது லிட்டரலி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னடா அப்ப நாம முன்னக்கிட்டு காசு வாங்குறோம், நாம பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரி பாடம் படிப்பீங்கன்னா அது நமக்கு சமிக்காது. அதோட யூ ஆர் த கிரேட்டஸ்ட் ஸ்டூடெண்ட் ஐ ஹாவ் எவர் மேட். புரியுதா? ஏன்னா யூ ஹாவ் இன்னோவேஷன் ஐடியாஸ் அண்ட் தென் எப்படி சொல்றது, அந்த ஒரு கிளாஸை வந்து தொய்வில்லாம கொண்டு போகக்கூடிய டேலண்ட் வந்து உங்கள்ட்ட இருக்கு. விளங்குதா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா அப்படி கொண்டு போனா தானே மகள் ஒரு கிளாஸ் ஒரு எனர்ஜியா இருக்கும். அதோட சம்டைம் நான் அன்றைக்கு நான் கேட்டேன், நான் ஒரு பிள்ளை கிளாஸ்ல கேட்கிறேன்னு அப்படி கிளாஸ் சாட்டிஸ்ஃபையா இருந்தான்னு கேட்க அந்த பிள்ளை சொல்லுது ஓகே சாட்டிஸ்ஃபையா தானே சார் இருந்தது, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாங்க அப்படி. என்ன எனக்கே தெரியும் லிட்டரலி அது வந்து நல்லா இல்லைன்னு. ஆனா அந்த டைம்ல கூட நீங்க சொல்றீங்க தானே, அப்ப நான் ஃபீல் பண்ணேன் என்னன்னா பரவாயில்லடாப்பா இந்த பிள்ளைகளுக்காக நம்ம எவ்வளவு நாள் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அப்படின்னா இப்ப என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா உண்மைக்கும் மண்டே இருக்குல்ல தலை பயங்கரமா தலைப்பாரம். ரொம்ப கத்தி கதைச்சாலோ இப்ப நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணும்போது எனக்கு திருப்பி ஆன்சர் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நான் ஆன்சர் பண்றது கொஞ்சம் மக்கள் கிட்ட வந்து ஓவரா கத்துனேன்னு சொன்னா தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கா. அதனாலதான் கொஞ்சம் இதுவா ஆன்சர் பண்ண எல்லாம் முடியாம இருக்கு. இல்லைன்னு நான் என்ன நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி ஆன்சர்ஸ் பண்றீங்க, எனக்கும் ஆசையா இருக்கு. சாரி எனக்கு என்ன எகைன் நான் உங்கள்கிட்ட சாரி சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஒரி பண்றேன். பட் என்னன்னா மார்னிங் 8 மணி கிளாஸ்ல இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்து போச்சு. நான் ஒரு அகாடமிக் இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். அங்க ஏசிக்கு கொஞ்சம் நான் பரண்டோல் ஒன்று போட்டு போறேன்னா அது போடாம போயிட்டேன். அதுல இருந்து தலைப்பாறேன். சரி விடுங்க. ஓகே ஐ எம் நாட் வரி அபவுட் தட். நான் சும்மா ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லணும் தானே இல்லையா, அந்த பிள்ளை ஆன்சர் சொல்லிச்சு அந்த பிள்ளை ஃபீவர்ன்னு. அப்ப நான் சும்மா சொன்னேன் நான் என்னோட இன்னமே. சரி அதை விடுங்க. எத்தனை கழிவுல மகள் நீக்கிறப்ப மறந்து போட்டேன். 25வது கழியா? ஓகே 25th பாப்போம். ஓகே ஆனா 24 ஆன்சர் நான் சொன்னேன். ஓகே இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் அப்படின்னு போட்டுருக்காது உங்களுக்கு விளங்கும். 25th போவோம். இஸ் தேர் a has station nearby? What's the meaning? Is there a has station nearby? பக்கத்துல ஏதாவது கேஸ் ஸ்டேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. ஓகே சார், பக்கத்துல ஏதாவது கேஸ் ஸ்டேஷன் இருக்கா? Not on the side, should go on for more than 50 meters. Okay, very good, very good. வர இந்த டியூட் வந்து நீங்க ஆல்ரெடி எடுத்தீங்களா எல்லாரும்? ஓம் சார் எடுத்துட்டோம். எடுத்து கையில இருக்கா? அப்ப நீங்க எப்படி பண்ணுங்க, நாம நெக்ஸ்ட் வீக்கும் நெக்ஸ்ட் மண்டேயும் நான் நினைக்கிறேன் இதுதானே பாப்போம். நெக்ஸ்ட் மண்டேயும் விளங்குதா? அப்பேங்க நீங்க எல்லாரும் எனக்கு எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷமாவது ஃபுல்லா சொல்லக்கூடிய மாதிரியான ஆன்சர்ஸ் ரெடி பண்ணுங்க. என்ன கேள்வி கேட்டாலும் தமிழ்ல ரைட் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பாக்குறீங்களோ இல்லாட்டி எப்படி என்ன பரவாயில்ல, நீங்க ஒரு நிமிஷம் கதைக்கிற மாதிரி ஆன்சர்ஸ் ரெடி பண்ணுங்க. பண்றீங்களா? ட்ரை பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் தான் புரியல சார். ஆன்சர் சொல்றீங்களா இல்ல சென்டென்ஸா மேக் பண்ணி அப்படியே கதைக்கணும்னு சொல்றீங்களா? கதைக்கணும், ஆன்சரை கதைக்கணும். 1 மினிட்டுக்கு இல்லாட்டியும் கடைசி ஒரு 30 செகண்ட் ஆகுது. அதாவது ஒரு வரியில முடிக்காம 2 வரி இல்லாட்டி 3 வரி மாதிரி சொல்லலாம். இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டிஸ்கிரைப் பண்ணி சொல்லணும். எப்படின்னா நீங்க என்னோட வந்து கேக்குறீங்க வாட் இஸ் யுவர் நேம்னு கேக்குறீங்களா? அப்ப அதுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க சார் வாட் இஸ் யுவர் நேம் சார் மை நேம் இஸ் துவாரகன் மட்டும் தானே சொல்லலாம். அது ஒரு நிமிஷம் முடிஞ்சிட தானே சொல்றீங்க. வணங்குதா? ஒரு சிம்பிளா டக்குன்னு முடிஞ்சிருந்தானே.
ஆனா அதையே நம்ம டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம். மை நேம் இஸ் துவாரகன் பட் பீப்புள் கால் மீ கண்ணன். மை கிராண்ட்ஃபாதர் gave this name. I love my grandfather. கண்ணன் மீன்ஸ் லைக் a play boy. அப்படின்னு நம்ம அடியை கொண்டு போகலாமா இல்லையா? விளங்குதான் நான் எப்படி எதிர்பார்க்கிறேன். என்ன வாட் இஸ் யுவர் நேம் என்று கேட்டாலே நீங்க எல்லாரும் ஒரு ஆன்சர் தானே சொல்லுவீங்க. ஆனா அதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் சொல்லலாம்னா நீங்க எல்லா கேள்விக்கும் இவ்வளவு தூரம் ஆன்சர் பண்ணலாம். இந்த இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓ லெவல்ல நம்ம கன்ஜெக்ஷன் அப்படின்னு படிச்சீங்களா? எஸ் சார். அப்ப அதுகளை எல்லாம் நம்ம பொருத்தி அடிச்சு விடும்போது வந்துட்டே இருக்கும். விளங்குதா? அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை, எல்லாமே எல்லாம் ஓகே. சொல்லு பாபம். நீ ஜஸ்ட் சார்ன்னு சொன்ன இங்க இஸ் தேர் ஹேர் ஸ்டேஷன் நியர்பை சொல்லு பாபம். எங்கட கிரிக்கெட் பிளேயர் சொல்லியிருக்கா, அதை விட்டு வேற யாரும் சொல்லல. சார் எஸ், it is situated in 500 meters away. Oh, I heard this answer already. That Shiny told that 500 meter. Oh, sorry sir, I didn't heard that answer. Okay, parvala, it is enough. No worries. Parvala, okay. Okay, where? Wait sir, I will try. Again, ஆமா புவனாவும் தாட்சாயணி தான் கழிக்கிற மாதிரி இருக்கு. வேற ஆகல இங்க நித்து வந்தாங்க. பானுவா காணையில நஜ்ஜிகாவாம் அடுத்து பிரியாவாம். அங்க ஒருத்தனையும் காணையில. பிரியா தூங்கிட்டாயா? வேர் இஸ் பிரியா? Yes, sir. ப்ளீஸ் பிரியா, ப்ளீஸ் கதையுங்க. Sir, We need கொஞ்சம் you on time வேணுமா? ஓகே, டேக் யூ ஆன் டைம். பிரியாக்கு நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணான் தானே இந்த டியூட் ஆல்சோ. Yes, sir. ஓகே, இப்பயாவது நீ வாயத்திறந்து கைக்கிறிய, சந்தோஷமா இருக்கு. No, I think there are 2 gas stations in next street. Wow, very good. Where? Yes, it is on the main road near to shop. Okay. Very good. பட் உன்னோட கேபிள் வெடிக்கு நீ இன்னும் வடிவா சொல்லலாம். Okay, sir. Sir, next to the junction is the first shop on the left side. Very good. யார் இந்த ஆன்சர் சொன்னது? Priya, sir. பிரியா, நீ எப்படியான கையக்கூடிய திறமை வச்சுக்கணும் தான் பண்ணி அமைதியா தனியும். எல்லா கலையும் ஆன்சர் பண்ணுங்க பிரியா. ஓகே, அடுத்த வருஷம் மூவ் பண்ணுவோம். என்ன பேராக சொல்ற மாதிரி தெரியல. ஓகே, நம்ம அடுத்த வருஷம் மூவ் பண்ணுவோம். When did you buy the car? எப்ப இந்த காரை வாங்கினீங்க? It's been 2 years since I bought this car. Okay. How much? It's very expensive. Oh, it is very expensive. I know that, but சரி வேணாம். 3 crore. 3 crore. 3 crore. ஆமா சரி. I think in future you will have this because என்னன்னா நீங்க மேனத்தோ சீரிஸ் அடிப்பீங்க, தென் உங்களுக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். Thank you. இல்ல தருவாங்கல்ல, அப்படி கொடுப்பாங்கல்ல. சார் அது வந்து ஐபிஎல்க்கு தான் சார் தருவாங்க. இந்தியன் பிரீமியம் லீக் அதுக்கு தான் தருவாங்க. இங்க அப்படிலாம் இல்ல சார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு இஸ் வெரி பேட் சார். இல்ல சொல்லுங்க, கிரிக்கெட் போர்டு இஸ் வெரி புவர். பேட் இல்ல, வெரி வெரி புவர். சார் கூடாதுன்னா சார் பிளேயர்ஸ் எல்லாம் ஒழுங்கா மதிக்கவே மாட்டாங்க சார்.
ஒரு காலம் இருந்தது மச்சான், சங்கா மகளே எல்லாம் இருந்தாங்க தெரியுமா? Once upon a time we had a great players in the Sri Lankan teams. You know that? Yeah, That sir, time, I know. that time cricket board also very good. Nowadays cricket board have so many politics error. That's why Yes, sir. nowadays. Yes, sir, you are correct. இல்லை ஏன்னா காய்க்க விட்டா காய்ச்சின்னு போவேன். நான் பட் என்னன்னா எனக்கு கொஞ்சம் தலையடிக்குது, இல்லைன்னா நான் கதைப்பேன் ஜாலியா. சரி, ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் வீக் நான் ஐ வில் கிளியர். Okay. எங்க வேர் இஸ் புவனா? பிரியா, வேர் இஸ் பிரியா அண்ட் புவனா? வாங்க இப்போ. Sir, I bought this car in my first salary. ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் சேலரியில வாங்கியிருக்கிய பாத்தியா? அவ்வளவு உழைக்கிறேன். ஒரு கார் வாங்குற அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் சேலரி வந்திருக்கேன்னா நீ யாரு தங்கம்? Sir, sir. என்னது? கேட்கல. பாடு. Sir. சொல்லுங்க. ஆமா, சொல்லுமா கேக்குது. சார் ரெண்டு பேரையும் கேட்டுச்சு. நான் சொல்ல வந்ததே உனக்கு கேட்கலையா? கார் வாங்குற அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் சேலரி இருக்கேன்னா நீ எல்லாம் எங்க இருக்க வேண்டிய ஆள் மச்சான். கதை புரியுதா? வெரி குட். ஆனா பிரியான வாய்ஸ் லிட்டரலி. சொல்லுங்க. Actually, this is not my car. I'm here to take some photos with this awesome car. அப்படி. Yes. மச்சான். ஓகே, வெரி குட். வேற யாராவது? Sri Lankan, sir. புரியல பாடு. Because I'm a Sri Lankan, sir. I have no enough of money. அப்படி. Yes, sir. I wish one day you will buy a expensive car and one day you have a rich life also. Don't worry about that. That time you feel I am proud Sri Lankan. சொல்லுங்க. ரிச்சான கார் வாங்கினா யார் சார் வரி கட்டுவா? யாரு பைக் ஓட்டுவாவா? வரி worry பண்ணுவாங்களா? நான் என்ன சொன்னா நீங்க don't worry ன்னு தான் சொன்னேன். don't worry, one day you will be விளங்கல என்னது? டாக்ஸி யார் கட்டுவான்னு கேக்குறாங்க சார். டாக்ஸ் கட்டுவாங்கன்னாவா? நீங்க ரிச் லைஃப் வாழும்போது டாக்ஸ் கட்டுற அளவுக்கு காசு இருக்கும். விளங்குதா? don't worry about that. Money, sir. எப்படி சொல்றதுன்னு எனக்கு விளங்கல. பட் in future you have a phenomenal life. Don't worry about that. Okay? Phenomenal means, what's the meaning of phenomenal? Luxurious. Luxuries? No, not only luxuries. வேற யாருக்காவது தெரியுமா phenomenal என்னன்னு? phenomenal தனித்துவமான, உனக்கு ஒரு தனித்துவமான வாழ்க்கை இருக்கும். I wish that time you feel என்ன வேணாலும் வாங்கு, என்ன வேணாலும் செய். சரியா? வாட் எவர் your choice you want. சரியா? don't worry. ஓகே, who is next? ஏதோ பிரியா சொல்ல வந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஏதோ ஒரு சின்ன வயசுல கேட்டதா நாங்களும் போய் அதே காண. பிரியா சொன்னியா இது கூட? சார். பாத்தியா, குட்டி வயசுல கேட்டது. ஓகே, அடுத்த கேள்வி போ. Have you seen my leather jacket anywhere? What's the meaning? எனது லெதர் ஜாக்கெட் எங்கயாவது பாத்தீங்களா? சரி, எங்கயா பாத்தியா? I looked at your leather jacket on the table. Okay. Thank you. நான் பாக்குறேன். Let's see. வேற யாராவது? ஆமா, பானுண்ட ஆன்சரே கேக்குறீங்களே எனக்கு. பானு சார். ஆமா, உட்காந்து கேக்குறேன் சார். சொல்லம்மா பானு, இந்த லெதர் ஜாக்கெட் எங்கயா பாத்தனியா? Have you seen my leather jacket anywhere?
Sir, சொல்லம்மா. sir, your dog was wearing your jacket. மை டாகா? Yes, sir. புரியல, திருப்பி. Can you repeat again? Your dog was wearing your jacket. இந்த டாக் இந்த ஜாக்கெட்டை வேர் பண்ணிட்டு அப்படித்தானே சொல்ல வரேன்? Sir. ஓகே, இனஃப். நான் இனோவேட்டிவான ஆன்சர் கேட்டேன், ஆனா நீ பயங்கர இனோவேட்டிவான ஆன்சர் சொன்ன பாத்தியா? நீ அங்க நிக்கிறடா. நல்லா இரு, நல்லா இரு. ஓகே, வேற யாராவது? நீ சொன்னது சிரிக்கவும் முடியணும், கொஞ்சம் மண்டனோது. ஓகே, வேற யாராவது சொல்லுங்கடா, வேற யாராவது? மனோட ஆன்சர் நல்லா இருந்துச்சு. நான் கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டேன் சத்தியமா. இந்த ஜாக்கெட் எங்க இருக்கு, என்ன நான் எடுத்து வியாவன்ட்டுன்னு சொன்ன பாத்தியா? நல்லா இருக்கு. ஓகே, வேர் இஸ் புவனா? வேர் இஸ் யுவர் ஆன்சர்? Sorry, I'm busy. Ask from others. Oh, sorry, I am busy at the moment, so I am not found you. I can't help you. அப்படியா? Okay, enough. I throw it into the dustbin. Oh, okay. It is enough. Okay, where? சொல்லுங்க. Your jacket is in the trash. கேக்கல, திருப்பி. Your jacket is in the trash. Okay. வேற யாரும்? ஒரு கொஞ்சம் என்னையே கொஞ்சம் மிரட்டுற மாதிரி. I need that kind of answer. Yeah, sir. Yeah, it is there. You can't see that. Okay. You can't see that, or you can see that? You can't see that. It is in there. In the? It is there, sir. அங்க இருக்கு, உனக்கு பார்க்க முடியலையா? It is there. There யா சொல்ற? Yes, sir. நீ சொன்ன தேர்ன்றது எனக்கு டேஷ்னு இருக்குது. என்ன டேஷ்னு என்ன ஏதாவது சொல்ல வராடா புதுசா? நான் யோசிச்சுட்டு இருக்கேன். No, sir. Today I am very tired. My mind is not working. Your mind is set for, yeah. I am also tired ஆன, பட் ஒன்றும் செய்யல. அது என்ன, நமக்கு கிடைச்ச டைமை நாங்க பயன்படுத்த தானே வேணும். ஓகே, பரவாயில்ல. Sir? ஓகே, வேற சொல்லுமா. Yes, I saw you kept it in your car. Okay. Sir, Some monkey lifted your jacket. ஓகே, தேங்க்யூ. பரவாயில்ல, இப்ப எல்லாருமே ஆன்சர் சொல்றீங்களே. என்ன இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்துட்டு? ஒருவேளை நான் முடிக்க போறேன்னு சொல்லி சொல்லுமா. your mother has taken your jacket to use in the kitchen. ஓகே, வெரி குட். பரவாயில்லையே. அது என்னன்றா கணக்கா 9:58 தானே எல்லாரும் ஆன்சர் பண்றீங்க? Sir, it's a good time, sir. ஓ, அப்படி. ஓகே. I read your mind. You have a similar to my mind. Did you understand my word? Yes, sir, I understood. Very good. We are always ultra genius, Majan. So this time particularly we love it. புரியுதா? Yes, sir. No, sir. But I very miss it for your class. ஏய், உருட்டலாம், ஆனா அப்படி எல்லாம் உருட்டக்கூடாது மச்சான், சரியா? என்னால சிரிக்க முடியல மச்சான், சிரிக்க மண்டனம் வந்து. என்னண்டு? No, sir. சரி, பரவாயில்லையா? ஏன்னா நான் கடுமையா காய்ச்சேன்னா மச்சான், எப்படி இருக்குன்னா இன்னும் தெரியல, ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. மண்டைக்குள்ள ஏதோ வேவ்ஸ் அந்த அலவாயிர மாதிரியே இருக்கு மச்சான்.
புரியுதா? அந்த மண்டை ஓட்டுக்குள்ள சார் தலப்பாரம் தலையில நீர்க்கோடு தெரிந்தா அப்படிதான் சார் இருக்கும். சளிக்கு 2 நாள் அப்படிதான் தான். சார் இருக்கும். 2 நாளா தான் துவஞ்சினா அது ஒரு சுத்தமா வெக்க ஜாழ்ப்பாணத்துல கடுமையா இருக்கு. நான் என்ன செய்யறது? சரி பரவாயில்ல. என்ன எந்த நேரம் ஹெல்மெட்டோட ஓட வேண்டி இருக்கு. எனக்கு எந்த நேரம் மாறி மாறி கிளாஸ் இல்லோ. அப்ப ஹெல்மெட் அதிக நேரம் போடுறபடினாலே மேபி மண்டை வேத்து இப்படி ஆகலாம் இல்லையா? இல்ல என் தமிழ் உங்களுக்கு புரியுதா நான் என்ன கேக்குறேன்னு? எஸ் சார், புரியுது. Sir, சொல்லுமா. sir, I have idea. சொல்லு. Choose a day. Okay, sir. Stop புரியல? all the classes and take a well rest. சொல்யூஷன் சொல்றா. சொல்லுமா. No, sir. Choose a one day and stop all the class at that day and take a well rest. Yeah, all the problem is clear. Will clear. Okay. You like my mom. சரியா? அண்ட் தென் வந்து என்னன்னா அப்ப என்ன நம்ம ஒரு டே சர்வீஸ் பண்ணுவோம். மண்டே சர்வீஸ் பண்ணுவோமா? மண்டே சர்வீஸ் பண்ணி அந்த கிளாஸ் டியூஸ்டேயா? பாப்பா I will try. Please. Don't think about Monday and Fridays. Okay. Friday class உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா? Yes, sir. Yeah, sir. Sir, 2 classes உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் sir. Great English teacher. அப்படி டேய் ஐயோ கத்தரே. ஸ்கூல்லலாம் இங்கிலீஷ் டீச்சரை கண்டாலே பிடிக்காது சார். பட் நீங்க உங்களோட கிளாஸ்னா we will very enjoy sir. அப்படி ஆனா மச்சான் இது எப்படி சொல்றது பாத்தியா? இந்த ஆட்டலி சேர்ந்த ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் இந்த ஓட்டல் எடுக்கப்படும் மாதிரி உருட்டலி சேர்ந்த உருட்டல் இந்த உருட்டல் மன்னாரில் இருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுகிறது. புரியுதா? பரவாயில்ல. ஏன்னா பிகாஸ் வந்து உங்களோட டீச்சர்ஸ் எல்லாரும் ரொம்ப எல்டர்ஸா இருப்பாங்க. நான் வந்து ரொம்ப ஜங்கரா இருக்கேன். நான் உங்களோட வயசு தான். என்ன விட என்ன நான் உங்களோட ஒரு 5 வயசு கூட இருப்பேன். சோ எங்களோட வைப்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. நாம ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியா நாங்க இப்ப நான் பாதி நேரம் மச்சான் எனக்கு வெறும் நான் ட்ரை பண்றது மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்றேன் வேற அப்படி மட்டும் கேட்காத மச்சான் ப்ளீஸ்டா. ஐ ஆம் நாட் ஃபைன். ஹவ் ஓல்ட் ஆர் யூ ன்னு கேட்ட நீங்க இப்ப நீ எப்படி கேட்டுக்கன்னு சொல்லுவா மினிட் சரியா? ஹவ் ஓல்ட் ஆர் யூ ன்னு கேட்டிருந்தேன்னு சொன்னா என்னால இயலாது. ஏன்னா வயசு சொல்ல முடியாது. என்னன்னா வயசு சொன்னா மச்சான் அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அது வியர்டா இருக்கு. Then you telling lie. என்னண்டு? You telling lie. வயசு சொல்ல முடியாது. அது அதுல நான் பையன் சொல்ல மாட்டேன் உண்மையும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் வேண்டாம் இந்த குரல்ல வச்சு கண்டுபிடிக்க எனக்கு எத்தனை வயசு? பர்ன் டே சொல்லுங்க சார். அப்ப நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். சார் 26. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குமா? அதனால நான் கிட்டத்தட்ட எக்ஸ்பைரி ஆயிட்டேன் தானே மச்சான். மன உளைச்சல்களை ஏற்படுத்தாதீங்க பாவம். அப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டு எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தாதீங்க பிளீஸ். இந்த மாதிரியான கேள்விகள் ப்ரோஹிபிட்டடா தடை செய்யப்பட்டுள்ளது. சரியா? First of all, you just start this question, sir. நான் அங்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் அங்க உங்கள்ட்ட கேட்டான் how old are you ன்னு கேட்டானா? First you told that you are I think you told that 5 years or something. நான் உங்களை விட ஒரு 5 வயசு 6 வருஷம் கூட சொன்னேன். அதுக்காக இப்படியெல்லாம் மலுக்கட்டாயமா ஒருத்தனை பிடிச்சு இப்படி வாய்க்க கூடாது. சரியா? இதெல்லாம் செல்லாது இப்படி எல்லாம் எடுக்க கூடாது. எங்க அம்மா அடிக்கடி சொல்றா தெரியுமா? என்னண்டு? 27 sir. கேட்கல 2 பேர் கேட்கறதா கேட்கல. என்னண்டு? 25 or 27. கெடுதல் அப்படிதான் விடுங்க. இது வேண்டாம். இப்படி எல்லாம் கேட்டு நீங்க என்ன வாயப்படுங்க பாக்குறீங்களா? நடக்காது, அது கிடைக்காது. No sir. Okay. வயசு இருக்கும். என்னண்டு? According to your profile picture, it's difficult. என்ன ப்ரொஃபைல் எங்க பாத்தீங்க? என்ன ப்ரொஃபைல் பிக்சரை
ஜூம்ல சார் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கு. Bench, white shirt, blue color, மச்சான் black color shoe. எங்கடா அப்படி நான் டீன்ஜே போடுறேன் இல்லையே. ஜூம்ல இருக்கிறது யாருடைய ட்ராஃபி வாங்குற மாதிரி. அந்த ட்ராஃபி வாங்குற பிக் வந்து நான் ஜூனியர்ல படிக்க எடுத்தது இன் 2000 something. Then I think you 29. புரியுதா? 19 21 இல்லோ 21 ஏதோ something 28 or 30. இல்ல மச்சான் 29 எல்லாம் கூடி போச்சு. 29 கூடி போச்சு. 28 இடிசினா. புரியுதா? Finally we are the winners. sir. இது பெரிய கண்டுபிடிப்பு. சைனாக்காரன் நிறைய கண்டுபிடிக்கிறான். பட் those girls are fine my age. Because we are Sri Lankan girls. ஐயோ நான் எத்தனை அவெஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பேன் மச்சான். உங்களை மாதிரி நான் அகப்பா நான் பாக்குறேன்டா. பட் ஐ லவ் இட். From the real Avengers. We are specific. We are like a gem. Do you like it? புரியுதா? Do you remember those words? Sir, sorry, I can't hear you. புரியல என்னன்னு? I can't hear your voice, sir, because connection is not clear. I already told that you are the greatest student I have ever met. Did you understand those lines? Yes, sir, I understood. When then you like a gym? I already told that. You are the greatest students. So don't worry about that. Okay, sir. Okay, But sir, I want to tell this. சொல்லுங்க. I am hearing. This English class like mind relaxing, something like that, sir. In this time we are busy in A-level exams and studies, remembering the notes, something like that. We are all very busy, sir, but this time or this class we can speak openly. So thanks for the doing this class, sir. So your word is so extraordinary, and then your wish, I respect your wish also. Because நான் அப்படி ஃபீல் பண்றேன்னா எல்லாரும் பிள்ளைங்களை வந்து ஓவரா ரஷ் பண்ணக்கூடாது இல்லையா? படின்னு சொல்லி ஓவரா ரஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா நாம படிக்கிற டைம்ல என்ன யாரும் ரஷ் பண்ணல. ஐ என்ஜாய் மை லேர்னிங் ப்ராசஸ். எனக்கு ரொம்ப படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்ப வரைக்கும் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து தேடுறது கடவுள்கிட்ட ஒரு நாளும் கேட்பேன் என்னன்னா, ஒரு ஆசை இருக்கக்கூடிய பிள்ளைகளை தாங்க, அவங்களுக்கு நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணிடணும் அப்படின்றத என்னோட யூனிவர்சிட்டி என்னோட ஒவ்வொரு நாளும் கொஸ்டினாவே இருக்கும். யூனிவர்ஸ் எனக்கு எப்பவுமே ஆசை இருக்கிற பிள்ளைகளை தான் தருவாங்க. புரியுதா? நீங்க 19 பிள்ளைங்க 20 பிள்ளைங்கன்னு சொல்றீங்கல்ல, 20 பிள்ளைங்க 19 பிள்ளைங்க எல்லாம் தேவையில்ல. 10 பிள்ளை நமக்கு வந்தாலும் 10 பிள்ளைங்க ஆசையோட வந்துச்சுன்னா அவ்வளவு அங்கான இனஃப் நான் கொண்டு போய் சேர்த்துருவேன். ஆனா என்ன எனக்கு நான் டயர்டாகாம இருந்தேன்னா உங்களுக்கு பக்கவா படிப்பேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. லாஸ்ட் டைம் ஐ திங்க் புவனா தான் நினைக்கிறேன். புவனா தானே சொன்னீங்க சார் ஓகே பரவாயில்ல சார் இருந்தாலும் முதல் சொன்னீங்க சாட்டிஸ்ஃபை சார் பிரச்சனை இல்லை நார்மலி அண்டு ரைட்டு புவனா ஒரி பண்ணிச்சு. இல்லை சார் நாங்கள் கொஞ்சம் இன்னைக்கு ஒரியா தான் ஃபீல் பண்றோம் பிகாஸ் யுவர் நெட்வொர்க் இஸ் வெரி புவர் அண்ட் ஐ ஃபீல் வெரி இரிட்டேட்டட் சம்திங் அப்படித்தானே? அப்போ those days I பயங்கரமா நான் யோசிச்சேன்டா. இல்ல கம்ப்ளைண்ட் லெட்டரை போடு, இது என்னன்னு இப்படி ஆகலாம்னுட்டு யோசிச்சுட்டு போனேன். இல்ல எனக்கு வந்து மச்சான் இன்னைக்கு இன்கேஸ் வந்து இன்னைக்கு நான் மூட் அவுட் இல்லையா ஐ ஆம் ஃபாலிங் டவுன் மச்சான், ஃபீலிங் டவுன். இந்த ஃபீலிங் டவுன் மட்டும் இல்லையேன்னு சொன்னா பயங்கரமா இன்னொரு 1/2 மணி நேரம் எடுத்திருப்பேன்.
ஏன்னா நான் அன்னைக்கு நீங்க சொன்னதுக்காக ரெடியா தானே ரெண்டே சாப்பிட்டேன். ஆனா பட் ஐ கான் என்னால முடியல. அதான் பிரச்சனை. இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு ட்ரை பண்றேன். ஆனா கிராமர் பாட்டுல அப்படி எதிர்பார்க்காதீங்க. கிராமர் பாட்டுல என்னால இவ்வளவு தூரம் மதிக்க இயலாது. புரியுதா? ஐ எம் ஓப்பன்லி சைடு. ஃப்ரைடே கிளாஸ் வந்து லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா திருப்பியும் விளங்கப்படுத்தணும் இல்ல சிம்பிள் பிரச்சனை உங்களுக்கு அன்னைக்கு கிளியரா கேட்கல. ஓம் சார் அன்னைக்கு கிளியரா இல்ல. அப்ப இன்னொரு ஒர்க் ஷீட் ஒன்று போடுறேன். ஒர்க் ஷீட்டும் போடுறேன். ஏன்னா அப்ப நீங்க செஞ்சு தரதான் எனக்கு ஓகேயா இருக்கு டைம். ஓகேயா? பிரிண்ட் எடுக்கிறீங்களா ஒர்க் ஷீட்டை? ஓகே சார். நாளைக்கு நான் ஒர்க் ஷீட் போட்டு விடுறேன். நாளைக்கே போட்டு விடுறேன். கீத்திரையன் சொல்லிட்டு எப்படியாவது வாங்கிடுங்க. கோயிக்காய்ங்க நான் நாளைக்கே போட்டுருவேன். சரியோ? நாளைக்கு போட்டா நாளைக்கு வாங்கிடுங்க. நாளைக்கு வாங்கினா ஃப்ரைடே செய்வோம். நாளைக்கு செஞ்சிடாதீங்க. சரியோ? ஒர்க் ஷீட் இருக்குதானே நான் இப்பவே செய்யறேன்னு செய்யாதீங்க. அப்படி செய்வீங்கன்னா நான் தேர்ஸ்டே தான் அனுப்புவேன். சரியா? ஒர்க் ஷீட் அடிச்சு வைக்கிறதுக்காக போடுறேன். நீ உங்களோட ஹெல்த் கொஞ்சம் ஓகேவா இருந்தா வென்ஸ்டே போடுறீங்களா கிளாஸ்? வெனிஸ்டேயோ மச்சான் என்ன சொல்லுவா? வெனிஸ்டே நான் ஒருத்தங்களுக்கு பர்சனலா கிளாஸ் எடுக்கிறேன். இங்க பர்சனலா வந்து ஓ லெவல் பிள்ளைகளுக்கு எடுக்கிறேன். அவங்களும் வந்து என்னன்னா ஜெஃப்னா காலேஜ் படிங்க தான். அவங்க என்னன்னு கேட்டாங்கன்னா 3 மணிக்கு நான் கிரிக்கெட் பிராக்டிஸுக்கு போறோம்னாங்க. உங்களுக்கு புரியும் தானே சார், நாங்க இப்பதான் இந்த வருஷத்தை விட்டு அடுத்த வருஷம் விளையாட இயலாது. எங்களுக்கு நீங்க நைட் 8 o'clock எடுக்கிறீங்களான்டாங்க. அவங்க ரொம்ப வதைப்பாங்கடா என்ன. எப்படின்னா பிசிக்கல் கிளாஸ்ல இங்கிலீஷ் டு இங்கிலீஷ்ல கதைக்கிறது ரொம்ப ஈஸி. அதுவும் இளம்படி எங்களோட மைண்டை புரிஞ்சு கதைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் லவ்வர் இருக்கோ இல்லையோ, நம்ம அடல்ட்ஸ் மாதிரி ஜாலியா கதைக்கலாம். ஓப்பன்லி டாக். அது அவ்வளவு பாய்ஸ் தானே. பாய்ஸ் இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்குன்னா மோர் ஃபன். அதுவும் இங்கிலீஷ்ல ஜோக் அடிக்கும் போது அது பயங்கர ஃபன்னா இருக்கும். அவங்க என்ன 1 மணி கிளாஸ் தான் கூப்பிடுவாங்க. 1:30 மணி நேரம் வளைச்சு அனுப்புவாங்க. 9 மணி 8:30 மணிக்கு போனோம்னா 9:09 வந்து திருப்பி உங்கள்ட்ட வேற தாண்டா கொஞ்சம் கஷ்டம். அதான் சிக்கல். வெனிஸ்டே ஓகே சார். நான் வேணா ட்ரை பண்றேன். மேக்சிமம் நான் சார்கிட்ட சொன்னான் இந்த மாசம் முடிஞ்சோன்னா நான் 3 நாள் தார மாதிரி டைம் தாரேன்னு. சார் எனக்கு என்ன சொன்னாருன்னா சார்கிட்ட அப்படித்தான் சொன்னான். 10 கிளாஸுக்கு தான் தோஸ் பேமெண்ட்னு சொன்னான். இந்த மாதிரி பேமெண்ட். ஆனா அவர் சொன்னார் எனக்கு 12 கிளாஸுக்கு மேல எடுங்கல என்ன அப்படின்னு கேட்டவர். பாக்குறேன், நான் ட்ரை பண்ணிட்டு சொல்றேனே. பரவாயில்லையா? நீ சொல்லுவ, உங்க அம்மா ஓகே சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஓகே. அவங்களுக்கு ஓகேயா? அவங்க உங்ககிட்ட கேக்குறாங்களா எப்படி கிளாஸ் போகுது இங்கிலீஷ் கிளாஸ்ன்னு? அவங்களுக்கு தெரியும். நான் யூசுவலி ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல் சார். So she knows. I know that. ஏன்னா your confident level and your energy also speak. You know English and you speak very well. அப்படின்றது வரைக்கும் எனக்கு உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எல்லாம் எனக்கு வடிவா சொல்லுது. உங்களோட தாட்சாயினின் and also பிரியா ஆல்சோ ஜீனியஸ் பர்சன். பட் என்னன்னா பிரியா குரல் தான் கேட்க மாட்டேங்குது. அதோட இன்னும் 2-3 பிள்ளைங்க இருந்தாங்க பாவம். அதுல பாதி பேர் கலந்து ஓடிட்டாங்க. சரி நீங்களும் போய் சாப்பிடுங்க. குட் நைட். நாங்க see you later மீட் பண்ணோம். என்ன 6 பேரோ 7 பேர்ல இருந்து 5 பேர் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல வதைக்க கூடாதானே. எல்லோரும் சாப்பிடுங்க. குட் நைட். see you. Bye. Okay sir. Good night. See you. Okay, bye. Okay, bye. Good night.